ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்து வந்தனர். ஆனால் வளர்ந்து திருமணமான பிறகு சொத்து காரியங்களில் ஏற்பட்ட ஒரு சிறிய கருத்து வேறுபாடு பெரிய சண்டையாக மாறியது. அந்த சண்டை நாளடைவில் பெரிதாகி அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமலும் பேசாமலும் வேறு இடத்தில் வாழ்ந்தனர். வீட்டிலிருந்த பெற்றோர்கள் இருவரையும் சமாதானப்படுத்த பல முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் இருவரின் அகங்காரம் நான் தான் சரி என்ற எண்ணத்தில் அவர்களை பிரித்து வைத்தது. வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த குடும்பத்தின் தந்தை மிகவும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் மரண தருவாயில் அனுமதிக்கப்பட்டார். இந்த செய்தியை அறிந்த இரு சகோதரர்களும் தந்தையை பார்க்க வந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் பழைய கோபம் மீண்டும் எழுந்தது. அந்த நேரத்தில் அங்கு மருத்துவமனையில் நோயாளிகளுக்காக ஜெபம் செய்யும் ஊழியர் ஒருவர் வந்தார். அவர் தந்தைக்காக ஜெபம் செய்துவிட்டு கடைசியாக, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்ற வசனத்தை சொல்லி அந்த சகோதரர்களுக்காகவும் ஜெபித்துவிட்டு சென்றார். அந்த வார்த்தைகள் இருவரின் இதயத்தையும் ஆழமாக தொட்டது. இருவரும் தங்கள் பல வருட கசப்பை மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து மனம் உடைந்து அழுதார்கள். அன்றிலிருந்து அவர்கள் குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ ஆரம்பித்தனர். இதை அறிந்த தந்தை மனதளவில் ஆறுதலடைந்து சுகம் பெற்று வீடு திரும்பினார். ஆம் நண்பர்களே, அகங்காரம் குடும்பத்தை உடைக்கும். ஆனால் அன்பும் மன்னிப்பும் அதை மீண்டும் சேர்க்கும். இன்று நீங்களும் இதேபோல் யாரிடமாவது கசப்போடு இருந்தால் உடனே மன்னித்து மறந்து ஒப்புரவாகுங்கள். காட் பிளெஸ் யூ.